கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள KTCT மேல்நிலைப் பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரோபோ ஆசிரியை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உலகமே நவீனமயமாகும் இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. இந்த AI தொழில்நுட்பம் மூலம் கணினி உள்ளிட்ட இயந்திரங்களுக்கு மனிதர்களைப் போன்ற சிந்தனையையும் பகுத்தறிவையும் கொடுக்க விஞ்ஞானிகள் முயன்று வருகின்றனர். இந்த தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியாவில் முதல் முறையாக கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள KTCT மேல்நிலைப் பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரோபோ ஆசிரியை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் கற்றலை இன்னும் சிறப்பாக்கவும் மாணவர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஐரிஸ் என்ற பெயரில் மனித இயல்பு கொண்ட ரோபோ ஆசிரியரை வடிவமைத்திருக்கிறது. இந்த ரோபோ ஆசிரியை பள்ளி மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு மாணவர்களின் சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறது. அதோடு மாணவர்களுடன் உண்மையான ஆசிரியர் போல் உரையாடுகிறது. இந்த ரோபோவின் கால்களுக்கு அடியில் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ரோபோ ஆசிரியையால் 3 மொழிகளில் பேசவும் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் முடியும் வகையில் உள்ளது.